என் சோக கதையை கேளு தாய்க்குளமே அப்படின்னு பாட வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு கைஸ். ஏன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. நான் ரொம்ப நேரமாக வீடியோ பண்ணி கதறி வாவ் அப்படின்னு என்ஜாய் பண்ணி வீடியோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணுறலையா, அப்படி பண்ணிகிட்டு இருக்க மூச்சில் தான் பண்ணி முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சது நான் மைக் ஆனே பண்ணல அப்படின்னு. எனிவே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அஃப்கோர்ஸ் நான் நாயகன் மீண்டும் வரான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செம்மையாக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அது நாசமாக போச்சு, அதை நம்ம விட்டுருவோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப் ஃபீச்சர்ஸை பற்றி தான். அஃப்கோர்ஸ் ரொம்ப நாள் ஆச்சுல இந்த மாதிரி டெக் வீடியோலாம் ஸ்டார்ட் பண்ணி. நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலே இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அது எதுக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. எனிவே அது நல்லபடியாக போடுச்சு அப்படின்னா சரிதான். ரீசெண்ட் டைம்ஸில் வாட்ஸ்அப்பில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. அதில் முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடடே இது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி ஃபீச்சர்ஸை தான் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிறது இஸ்கி தாட்ஸ், என்னுடைய சிந்தனைகள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எல்லாருமே அப்படி 2 வருஷத்துக்கு முன்னாடி டைம் ட்ராவல் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரே மொபைலில் 4-5 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அன்னைக்கு நம்ம கிட்ட மாடர்ன் வாட்ஸ்அப் இருந்துச்சு, ஃபோன் வாட்ஸ்அப், ஜிபி வாட்ஸ்அப் இது எல்லாமே இருக்கிறதுனால ஒரே டிவைஸில் 4-5 வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடிஞ்சது. ஆனால் அன்னைக்கு இருந்த ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஒரே வாட்ஸ்அப்பை நான் 4-5 டிவைஸில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். பட் அதையுமே வாட்ஸ்அப் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க, லிங்க்டு டிவைஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் மூலமாக. இந்த ஃபீச்சர் மூலமாக நீங்கள் ஒரே வாட்ஸ்அப்பை 4-5 டிவைஸில் 4-5 மொபைலில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் இன்றைக்கி நிலைமைக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஒரே மொபைலில் நான் 4-5 அக்கௌண்ட் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. காரணம் என்னென்னா, எஃப்எம் வாட்ஸ்அப், ஜிபி வாட்ஸ்அப் இது எல்லாமே பேன் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு பேன் ஆயிடுச்சு. உங்களுக்கு பேன் ஆயிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி மேலே இருக்கிற 3 டாட்டா கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் வரும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களுடைய எத்தனை வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி அதை இதில் லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். மேபி நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். யூஸ் பண்ணி பாருங்க. வாட்ஸ்அப் ரீசெண்ட் டைம்ஸில் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறதையும் சேஞ்ச் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த சேஞ்சஸ் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்வைப் பண்ணி நம்ம அடுத்த டேப் போவோம் இல்லையா, அந்த ஆப்ஷனை கட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஸ்வைப் பண்ண போச்சுல ஸ்டேட்டஸ் பக்கம் போயிடும், அடுத்து ஸ்வைப் பண்ணால் கால் லாகுக்கு போயிடும். இந்த மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு. பட் இந்த இன்டர்ஃபேஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆப்ஷனை தூக்கிட்டாங்க. அது செம்ம இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. ஒரு சோம்பேறித்தனமே வச்சுக்கிடுமே. பட் அந்த ஆப்ஷனை மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்வைப் பண்ணி அடுத்த டேபுக்கு போய்க்கலாம். ஸோ ஒரு ஸ்வைப்பில் ஸ்டேட்டஸ், அடுத்த ஸ்வைப்பில் கம்யூனிட்டி, அடுத்த ஸ்வைப்பில் கால் லாக். நல்லா இருக்குல்ல? ஸ்வைப் ஆப்ஷன் கண்டிப்பாக தேவை. வாட்ஸ்அப் எதை மறந்தாலும் மறப்பாங்க. இந்த லவ்வர்ஸுக்கு தேவையான ஃபீச்சர்ஸை கொடுக்கறதுக்கு மறக்கவே மாட்டாங்க. அந்த வகையில் லாக் சேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா என்னை விட ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் எல்லாருமே லவ் பண்ணுறீங்க இல்லையா. நீங்கள் யாரை ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சேட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே 3 டாட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ண முடிச்சல லாக் சேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சேட் ஹைட் ஆகி லாக் ஆகிடும். ஐ மீன் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். ஓகே, லாக் ஆயிடுச்சு. இதை எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஹோம் ஸ்க்ரீனை அப்படி ஒரு ஸ்வைப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாக்டு சேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காட்டுவாங்க. அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் லாக் பண்ண அந்த சேட்ஸ்லாம் இருக்கும். அதில் போய் நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். ப்ரோ இவ்வளோ சிம்பிளாக ஹோம் ஸ்க்ரீனில் எழுத்துட்டா காட்டுதுன்னா நான் லாக் பண்ணி வச்சிருக்கேங்கிறது எங்கள் தருதலைக்கு தெரிஞ்சிருமே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குமே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த லாக்டு சேட்டுக்குள்ளே போயிருக்கீங்க இல்லையா, ஸோ அங்கே ஒரு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைட் லாக் சேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ண முடியல ஒரு சீக்ரெட் கோடு கேட்பாங்க. இந்த கோடை நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஞாபகம் வைக்கிற மாதிரி சீக்ரெட் கோடு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா டன் கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், உங்களுக்கே அது எங்கே இருக்குன்னு தெரியாது. சீக்ரெட் கோடு கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா உங்களுடைய சர்ச் பார் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு அந்த சீக்ரெட் கோடு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய லாக்டு சேட் அப்படிங்கிறது டம்முன்னு ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஸோ யாருக்குமே தெரியாது, ஏன்னா நம்ம சீக்ரெட் கோட் போட்டிருக்கோம். எஸ், சர்ச் பார் அப்படின்னு சொல்லும் போதுல தான் எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. சர்ச் பாரில் நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு என்னுடைய சேட் லிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், நிறைய அன்ரெட் மெசேஜ் இருக்குது. கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன்னா நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். இந்த அந்த அளவுக்கு நீ பிஸியாடா அப்படின்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் நான் நிறைய டிப்ரெஷனில் இருந்தேங்க, அதனால நான் அப்படி பார்க்காம விட்டேன். எனிவே அதை நம்ம போக வேண்டாம், ரொம்ப கலர வேண்டாம். இப்போ நான் இந்த அன்ரெட் மெசேஜ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் என்னுடைய சர்ச் பாரை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அதில் அன்ரெட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணாலே போதும், ஈஸியாக என்னுடைய அன்ரெட் மெசேஜ் எல்லாத்தையுமே ஒரே வரிசையில் பார்த்துக்க முடியும். இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இது மட்டும் கிடையாது, வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோஸையுமே ஒரே இடத்துல பார்க்கணுமா, ஃபோட்டோஸை கிளிக் பண்ணுங்கள். வீடியோஸை பார்க்கணுமா, வீடியோஸை கிளிக் பண்ணுங்கள். டாக்குமெண்ட்ஸை மட்டும் பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். லிங்க்ஸை மட்டும் பார்க்கணுமா, லிங்க்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு செம்ம ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு.
அண்ட் ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு ஃபீச்சர் அப்படின்னா ஸ்க்ரீன் ஷேரிங் அப்படிங்கிறது தான். காரணம் என்னென்னா எங்கள் அக்கா தான். பிகாஸ் அடிக்கடி அவளுக்கு மொபைலில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது நான் தான். ஸ்க்ரீனில் என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு கேட்டால் ஏதோ எழுதிருக்கு, என்ன எழுதிருக்குன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி மழுப்புவாப்பில். ஸோ அந்த மாதிரி டைமில் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா வீடியோ கால் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்க்ரீனுமே அங்கே ஷேர் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைமில் நீங்கள் பார்த்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னா சால்வ் பண்ணிக்கலாம். இல்லை அவங்க என்ன காட்டுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அது ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி தெரியல, யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த ஃபீச்சர் எல்லாமே ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் இருக்குது. செக் பண்ணாதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சில டைமே பார்த்தீங்க அப்படின்னா பீட்டா வெர்ஷனாக இருக்கும். பீட்டா வெர்ஷன் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் ஃபீச்சர் ஒன்று இருக்குது. அதை மட்டும் நான் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க? மென்ஷன். எஸ், ஸ்டேட்டஸ் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அதை யாருக்கு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். பட் இது எந்த வகையில் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக புரியலைங்க. ஏன் அப்படின்னா வாட்ஸ்அப் அப்படிங்கிறது ஒரு ப்ரைவசியான ஒரு மெசேஜிங் ஆப் தான். அப்படிங்கும் போதில் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா மற்றவங்க பார்ப்பாங்க இல்லையா? அவங்க கிளிக் பண்ணி அந்த வாட்ஸ்அப்புக்கு யூஸ் பண்ண அவங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியுமா என்ன? அப்படி பண்ணுறதா இருந்தால் இதுக்கு பேர் ப்ரைவசி இல்லையே. சரி, அப்போ இண்டிவிஜுவலாக தான்ப்பா காட்டும் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா அதை நான் அவங்களுக்கே வச்சுட்டு போயிடுவேனே, இல்லை பேரை மென்ஷன் பண்ணிடுவேனே. அப்போ ஏன்டா? எனக்கு சத்தியமாக புரியலை. உங்களுக்கு எதுவும் புரியுதா? எனவே கொண்டு வரான்னு சொல்கிறாங்க. அது எந்த வகையில் யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தெரில. கொண்டு வந்தால் தான் தெரியும். பார்க்கலாம் எந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சேனல்ஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் உள்ளவங்கள யாருக்குமே காட்டாது அப்படிங்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அது நல்லது தான், காட்டாது. ஆனால் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம். பட் ஸ்டேட்டஸில் மென்ஷன் பண்ணுறதே மற்றவங்க நான் இதுக்காண்டி தான் இவங்களுக்காண்டி தான் வச்சுருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்கு தானே. அதில் எப்படி ஃபியூச்சர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரில. இன்றைக்கி பார்த்து நம்ம ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு இல்லையா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இனி அடுத்தடுத்து வரிசையாக வீடியோ வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட எல்லா வீடியோலையும் இதே சொல்கிறியே, வீடியோ போட்டிருக்கியாடா என்ன அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம். போடுவேன், கரெக்டாக போடுவேன். ஓகே, நம்புங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.